ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான சிக்கன் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 கிராம் 2 பட்டை 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அது கூடவே ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் ஒரு கோல்டன் கலரில் வரட்டும், அது வரைக்கும் நம்ம கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலர்லாம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சொல்கிற அளவுகள் எல்லாமே 300 கிராம் பாஸ்தாவுக்கு தான் நான் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்பூன் வந்து சின்னது, அதனால் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ரொம்ப போடாதீங்க, நல்லா இருக்காது. லைட்டாக ஒரு கலருக்காக லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பெரிய தக்காளியாக 2 எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே வெங்காயம் தக்காளி வேறு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் 50 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் தக்காளி தயிர் எல்லாமே நல்லா ஒன்று சேர கிளறி வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஸ்லோலே வச்சு கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று சேர வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா 3யுமே பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோலே வச்சு சிக்கன் மசாலா கூட வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை 10 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தோம். அந்த பாஸ்தாவை வந்து இப்போ இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் பத்தையை எடுத்து பால் எடுத்து அந்த தேங்காய் பத்தையோட பாலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் வைக்க வேண்டியதான். எங்கள் வீட்டில் வந்து முழுசாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க, ப்ளஸ் அவ்வளோவா ஜீரணமும் ஆகாது. ஓரளவு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு, குழஞ்சி வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவு நான் மசிச்சு எடுத்துருக்கேன். இதுக்கு காரணம் வந்து நான் 1க்கு 3 தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் பாஸ்தானா 2 டம்ளர் ஊற்றிருக்கேன் தண்ணி. அதனால தான் எனக்கு இந்த அளவு வந்திருக்கு. இந்த மாதிரி சாப்பிடும்போது பசங்களுக்கும் ஜீரணம் ஆகிடும். ப்ளஸ் நமக்கு வந்து அள்ளி சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இல்லை உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட அளவுப்படி தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம் தாராளமாக. இப்போ பாருங்கள், எந்த அளவு பார்க்கவே அவ்வளோ மசாலா எல்லாம் ஆட் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் பத்தலை, அந்தளவு டேஸ்ட் இருந்தது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மஸ்ட்டு ட்ரைன்னே சொல்லுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு